தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குழி தரும்னு சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஆம்பிஷனா இருக்கும். பட் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். பட் ஹவு லாங் டைம் அண்ட் ஹவு வித் நாலேஜ் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தட் மை எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படி பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு ஸ்டடி அபவுட் சம் அதர் புக் அண்ட் வி ஹாவ் டு ஸ்டடி அபவுட் என்சிஆர்டி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வி ஹாவ் டு ரெஃபர் அபவுட் தி கரண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இது எல்லாம் ஒரு மிக்ஸ்டு ஃபேக்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இன் மெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபிலிம்ஸ்ல வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கு. அதனால நமக்கு இருக்க நாலேஜ் யூட்டிலைஸ் பண்ணி ஸோ அமாங் தட் ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண போறோம். பட் மெயின்ஸ் இஸ் நாட் லைக் வைஸ். இட் இல் டோட்டலி டிஃபர். ஆப்வியஸ்லி இட்ஸ் லுக் லைக் யுவர் என்ன சொல்றது பேக் போன் ஆஃப் யுவர் மைண்ட். நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ, நம்ம இந்த கரண்ட் ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், ஆன் பிகாஃப் ஆஃப் த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும், வாட் வி லேர்ன் அண்ட் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் யூபிஎஸ்சியோட யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் இல்ல. ஸோ ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் ஐம் ட்ரை டு கன்வே வித் யூ. எஸ், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஒன் ஆஃப் தி ஃபேக்ட் நியூஸ் டுடே. நம்ம எல்லாருமே ஒரு நியூஸ் எடுத்துட்டு எப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஈவினிங் கிளாஸோட நோக்கமே. ஸோ எப்பவுமே நமக்கு தெரியும். ஸோ பொலிட்டி அண்ட் எக்கனாமி, ஜாகிரபி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் நிறைய ரெஃபர் பண்ணி படிச்சுட்டே இருப்போம். சைமல்டேனியஸ்லி ஸோ கரண்ட் பேப்பர்ஸ் நம்ம படிக்கிறோம். எப்படி இதை மெர்ஜ் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய மெயின்ஸோட ப்ரெசன்டேஷன் இருக்கலாம், என்ன ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவே. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ், உங்களுக்கு பிக்சர் டிஸ்பிளே ஆகுதுங்களா? பிக்சர் பார்க்க முடியுதா? எஸ் சார். ஸோ இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்அப்போஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதா. நீங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் மீன் முகேஷ் தலால் வந்து எலெக்டட் அன்அப்போஸ்ட் அட் சூரஜ். தட் மீன் குஜராத் கான்ஸ்டியூன்சில வந்து ஒரு கேண்டிடேட் எலெக்ஷன் நடத்தாம அன்அப்போஸ்டா அவங்க வின்னிங்னு டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எஸ், ஸோ ஐ ஹவ் கிளியர்லி லிஸ்டட் வித் யூ என்ன அப்படின்னா வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கோம். தட் மீன் முகேஷ் தலால் எலெக்டட் அன்அப்போஸ்ட் சூரஜ் கான்ஸ்டியூன்சி. ஸோ இப்போ ஒருத்தரை வந்து அன்அப்போஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பை போலிங் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 18th பை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிரசன்ட்ல. தட் மீன் அது 7 ஸ்டேஜஸா போயிட்டு இருக்கு. இந்த பிக்சர் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் 543 கான்ஸ்டியூன்சி இருக்கு. இன்டூ தட் 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரியை சேர்த்துங்க. ஸோ இப்போ பிரசண்டா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் சவுத் ரீஜன் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாங்க. செகண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா குஜராத் அண்ட் சரௌண்டிங் நடந்துட்டு இருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 26 கான்ஸ்டியூன்சி சீட்ஸ் இருக்கு. இந்த 26 சீட்ஸ்ல சூரஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டியூன்சில தட் மீன் முகேஷ் தலால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்அப்போஸ்டா எலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ நியூஸ் இஸ் வெரி கிளியர். தட் மீன் த ப்ரொபோசஸ் வேர் நாட் ஜென்யூன். That means the signature of the proposals were not genuine and they could not produced before the returning officer within the stipulated time. This is the main reason for the rejecting the nomination. I want to explain about the story very simple within a short story. பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றோம். நாமினேட் பண்ண உடனே நம்மளோட ப்ரொஃபசர்ஸ் வந்து இருப்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எந்த கான்ஸ்டியூஷனை வேணாலும் நாமினேட் பண்ணலாம். பட் ப்ரொஃபசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா should belong to that mean respective constituency. இப்போ ஒருத்தர் வந்து நாமினேட் தாக்கல் பண்றாருங்க. திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் வந்து பூந்தமல்லியில் சென்னை பூந்தமல்லியில நாமினேட் தாக்கல் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து பிளாங் டு தட் திருநெல்வேலியா இருக்கலாம். தட்ஸ் நாட் அ இஷ்யூ. பட் அந்த ப்ரொஃபசர் சொல்றோம் இல்லைங்களா, முன்மொழிவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பா அந்த பூந்தமல்லி ஆர்ஜினேட்டடா தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து அபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க. அபிடவிட்டோட அவங்களுக்கு கண்டிப்பா அத்தரைசேஷன் சிக்னேச்சர்ஸ் இருக்கும். அந்த சிக்னேச்சர்ஸ் வந்து டிஸ்பியூட் ஆச்சுன்னா, அது ஜெனினஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த நாமினேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்க்கு இருக்குங்க. இப்படி ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் வந்து நாமினேஷன் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற யாருமே இல்ல அப்படின்னா so the one and only candidates have been declared as a winning party அப்படிங்கிறது தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் மட்டும். தட் மீன் அது வின்னிங் சொல்ல முடியாது. எக்ஸாக்டான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா he has been elected unopposed அப்படிங்கிறது தான். ஐ ஹோப் தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் ஃபேக்ட். ஸோ இதுல என்ன மாதிரி வியூ நம்ம எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா வாட் அபவுட் த கான்ஸ்டிடியூஷனல் வியூ அப்படிங்கிறது தான். கான்ஸ்டிடியூஷனல் வியூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஸோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நியர் ஆஃப் 1951 கண்டிப்பா நம்ம ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம பார்க்கக்கூடிய இவ்வளவு சென்டென்ஸ் அண்ட் இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன் 33 ஆஃப் தட் ரெப்ரஸன்ட் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ இப்போ நம்ம 2 விஷயங்கள் தெளிவுபடுத்தணும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வாட் அபவுட் தி அன்அப்போஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணோம். வாட் இஸ் த பிரசன்ட் பிரைமரி ஃபேக்ட்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அபவுட் தட் 18th லிஸ்டட் தட் மீன் ஜெனரல்
எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கு, எவ்வளவு ஃபேஸ்ல நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் வியூ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ட நம்ம எடுக்கிறோம். இது எடுத்தோனே நமக்கு கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஸோ இது எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன் ஒன் பார்ட் ஆஃப் தட். அப்ப இந்த பார்ட்ட குறிக்கும்போது கண்டிப்பா யுபிஎஸ்சி மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ்ல எங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, GS2ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம லிஸ்டட் பண்ணியிருப்போம். GS1 என்ன, GS2 என்ன, GS3 என்னன்னு பண்ணியிருப்போம். GS2ல எதிர்பார்க்கலாம். தட் என்ன மாதிரி நம்மளுடைய மெயின்ஸ் பிரிப்பரேஷன் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வாட் அபௌட் தி வியூ? தட் மீன் இதுக்கு 2 வியூ நம்ம எடுக்கலாம். இன் சப்ஜெக்ட் வியூ அண்ட் ஆல்சோ பிரைமரி வியூ அண்ட் ஆல்சோ ஃபேக்சுவல் வியூ அப்படிங்கிறது தான். யுபிஎஸ்ஸோட எல்லா மெயின்ஸ் டிஸ்கிரிப்ஷனே மேக்ஸிமம் எப்படி நம்ம எழுதினா பெட்டரா இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் ஸோ அண்ட் கேப்பபிள் ஆஃப் தட் மைண்ட். நீங்க அது என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது அவுட்கம் பண்ற மாதிரி இருக்கணும். அட் தி சேம் டைம் இஸ் சப்ஜெக்ட் வியூவாகவும் அது இருக்கணும். அண்ட் கரண்ட் ஃபேக்ட அது ரொம்ப கிறிஸ்டலா ஃபைண்டிங்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாட் அபௌட் த கான்ஸ்டிடியூஷன் வியூ? கான்ஸ்டிடியூஷன் வியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, செக்ஷன் 33 ஆஃப் தட் ரெப்ரசன்ட் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் இயர் ஆஃப் 1951 ஹஸ் been clearly explained. தட் மீன் உங்களுக்கு அழகா டிஸ்ப்ளே ஆகுதுங்க. An elector above 25 years of age can contest the Lok Sabha election from any constituency. So 25 வயதா அல்லது 25 முடிஞ்சிருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா அவர் 25 வயது நிரம்பியவரா இருக்கணுங்க இல்ல. An elector above the 25 years age can contest the Lok Sabha election from any constituency. அவர் எங்கனாலும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி தாக்கல் பண்ணலாம். The professor who are supported that nominated person, that means the professors of the candidate should be an elector from the respective constituency where the nomination is being filed. ஸோ அவர் எங்க நாமினேஷன் தாக்கல் பண்றாரோ, அந்த நாமினேஷன் தாக்கல் பண்றக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் வந்து கண்டிப்பா அந்த கான்ஸ்டிட்யூயன்சி தொகுதியை சார்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சார். இங்க ஒண்ணு ஃபைல் பண்ணுவாங்க, அங்க ஒண்ணு ஃபைல் பண்ணுவாங்க. இந்த தொகுதியில ஒண்ணு ஃபைல் பண்ணுவாங்க, இன்னொரு தொகுதியில ஃபைல் பண்ணுவாங்க. ஒரே தொகுதியில 2, 3 நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா சம்டைம் ஒண்ணு ரிஜெக்ட் ஆயிட்டுனா ஒண்ணு அக்செப்ட் ஆக சான்சஸ் இருக்கு. இல்ல ஒண்ணே ஒண்ணு ஃபைல் பண்ணியிருந்தோம், அது ரிஜெக்ட் ஆயிட்டுங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக அடிஷனலா ஒண்ணு பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கான்னு கேட்டா ஆப்வியஸ்லி there is a provision in constitution that mean by way of article number 33 subclass 1 of that representation of the people act. The final point is that third point அழகா explain பண்ணிருக்கோம். A candidate can file up the fourth nomination paper with a different set of proposals. உங்க 2, 3, 4 வரைக்குமே with a different set of proposals அவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பார்க்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டி சார்ந்த ஒருத்தர் நாமினேட் தாக்கல் பண்றாரு. அவர் வந்து 3 டைப் ஆஃப் செட் ஆஃப் வந்து நாமினேட் பண்றாரு. ஆப்வியஸ்லி வந்து ஒண்ணு ரிஜெக்ட் ஆகுது பை ரிட்டர்னிங் ஆபீசர் அண்ட் சப்சிக்வெண்டா அதே சேம் கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சோ கண்டினியூஸா எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. சோ அதுதான் ஃபேக்ட் இல்ல. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இப்போ ஒரு கிரவுண்ட் சொல்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னா தட் மீன் நாட் ஜென்யூன். தட் மீன் சிக்னேச்சர் ஆஃப் தட் ப்ரொஃபசர்ஸ் நாட் ஜென்யூன். நாட் டு பி ப்ரூவ்ட். அவர் ஜென்யூன் ப்ரூவ் பண்ணணும். என்ன ஜென்யூன்னா ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அவங்க தாக்கல் பண்ண விஷயங்களோ அவரை பத்தின விஷயங்களோ அந்த ப்ரொஃபசர்ஸ்க்கு தெரியணும். அத அவர் அபிடவிட்டா தாக்கல் பண்ணிருப்பாங்க. அதுல உள்ள சயின்ஸ் வந்து மிஸ்மேட்சா இருக்கு இல்ல அது தப்பா இருக்குன்னு ஃபைன் பண்ணாங்கன்னா அல்ல நாட் ஜென்யூன் முடிவு பண்ணாங்கன்னா சோ அந்த நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ண முடியும். பட் இந்த கொஞ்சம் சூரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து 3 பேப்பர் தட் மீன் காங்கிரஸ் பார்ட்டி வந்து 3 செட் ஆஃப் நாமினேஷன் பண்றாங்க. சோ 3மே ரிஜெக்ட் ஆகுது. சேம் கிரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the signature of proposals are not genuine இல்ல. At the same time they should be produced before the returning officer within the stipulated time. ஒரு நேரம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாமினேஷன் டைம் முடிஞ்சு போகும். ஆட்டோமேட்டிக்கா அது ரிஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். I want to explain one more point here. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா who is that returning officer? ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்றோம். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தாங்க. ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கான்ஸ்டிடியூன்சி இருக்கு அப்படின்னா நிச்சயம் இது கான்ஸ்டிடியூன்சி இப்போ நார்மலா கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் சூலூர் தொகுதி எடுத்தீங்கன்னா சூலூருக்கு ஒரு ஆபீசர்ஸ் இருப்பாரு. அதே மாதிரி பொள்ளாச்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆபீசர்ஸ் தனியா இருப்பாரு. சோ அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் அதர்வைஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகள் இருந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டெபுட்டி கமிஷனர் அண்ட் ஆல்சோ டெபுட்டி கலெக்டர் சோ இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் போஸ்டிங்ஸ் இருக்குங்க. இவங்க தான் என்னவா அந்த சமயங்கள ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆபீசரா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. The story is very simple. ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தொகுதியில் நாமினேட் பண்றப்ப குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 19 தான் நாமினேட் பண்ண கடைசி தேதியா இருந்தது. ஏப்ரல் 19. எலெக்ஷன் எப்போ அப்படின்னா May 7th வந்து போலிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஏப்ரல் 19th எல்லாம் நாமினேட் பண்றாங்க. நாமினேட் பண்ணதுல எக்ஸப்ட் பிஜேபி கேண்டிடேட் தட் மீன் முகேஷ் தலால் சாரை தவிர்த்து மற்ற எல்லாரோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுதுங்க.
இல்லையா? அது என்ன காரணம் சொல்றோம் அப்படின்னா, the signature of the professors are not genuine அப்படிங்கிறது தான் ரீசனா நம்ம பார்க்கிறோம். அந்த ரீசனுக்கு கான்ஸ்டிடியூஷன் வியூ நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஆர்டிகிள் நம்பர் 13 செக்ஷன் நம்பர் 33. சோ ரெப்ரசன்ட் ஆஃப் த பீப்பிள் ஹஸ் பீன் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட். சோ அவர் எந்த வயது நிரம்பி இருக்கணும், தட் மீன் வாட் இஸ் த ரெக்வயர்ட் தட் மீன் வேலிட் நாமினேஷன்ஸ் அஸ் ஃபாலோஸ். ஒரு நாமினேட் பண்ணனும்னா அவருக்கு என்னெல்லாம் வேலிடா இருக்குன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அவருக்கு நிச்சயமா அவர் 25 வயது நிரம்பியவரா இருக்கணும். அந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து தட் மீன் கேண்டிடேட் தட் மீன் ப்ரொஃபசர் ஆஃப் த கேண்டிடேட். சோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் கான்ஸ்டிட்யூயன்சியா நிச்சயம் அவர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல ஒரு கேண்டிடேட் கேன் ஃபைல் அப் டு 4 நாமினேஷன் பேப்பர் வித் டிஃபரண்ட் செட் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ். சோ இது ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டோரியில ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒரு நாமினேஷன் எப்படி இருக்கணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு. வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொஃபசர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட் பிலாங் டு தட் நேஷனல் பார்ட்டியா இருந்தா, அல்லது அந்த தட் மீன் அந்த எலக்டட் கேண்டிடேட் வந்து டு பி எலக்டட் கேண்டிடேட் வந்து ஸ்டேட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்ந்தவரா இருந்தா, த கேண்டிடேட் நீட்ஸ் டு ஹேவ் 1 ப்ரொஃபசர்ஸ். ஒரு நேஷனல் வைட் பார்ட்டியா இருந்தா 1 இருக்கலாம். 1க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்ல. திருப்பி மினிமம் டிஸ்கிரைப் த 1 ப்ரொஃபசர் கண்டிப்பா இருக்கணும். அட் த சேம் டைம் த கேண்டிடேட் செட் அப் ஃபார் தட் மீன் ரெகக்னைஸ்டு பார்ட்டியா இருந்தா, ஆர் இண்டிவிஜுவல் ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டியா இருந்தா, தே நீட் டு பி சப்ஸ்கிரைப்ட் பை 10 ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிறது தான். சோ இந்த ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப தெளிவுபடுத்துறோம். தட் மீன் த ப்ரொஃபசர் ஷுட் பி 1 மெம்பர் கண்டிப்பா இருக்கணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ நேஷனல் பார்ட்டியா இருந்தா. ரெஸ்ட் ஆஃப் தட் பார்ட்டியா இருந்தா தட் மீன் அது அன்ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம், அல்லது அன்ஆர்கனைஸ்டு ஸ்டேட் ஆர் நேஷனல் பார்ட்டியா இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் மெம்பரா கூட இருக்கலாம். எவ்ரி இண்டிபெண்டன்ஸ் ஆர் அன்ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ் நீட்ஸ் டு பி சப்ஸ்கிரைப்டு பை 10 ப்ரொஃபசர்ஸ் அப்படிங்கிறது தான். சோ இந்த வியூ தான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் வியூ செக்ஷன் நம்பர் 33ல ரெஃபர் பண்றோம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிக்சர் ரொம்ப அழகா தெளிவாகும். உங்களால பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சோ இன் அடிஷன் அழகா கோட் பண்ணியிருக்கேன். செக்ஷன் 33 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ அப்படின்னு. வித் ரெஸ்பெக்ட் சிக்கிம பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரொஃபசர்ஸோட கவுண்டிங்ல கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்குங்க. இப்ப நார்மலா நம்ம சொன்னோம் ப்ரொஃபசர்ஸ் வந்து நேஷனல் ஸ்டேட் பார்ட்டியா இருந்தா ஒருத்தர் இருந்தாலும் போதும். இல்ல அவங்க வந்து அன்ஆர்கனைஸ்ட் பார்ட்டியா இருந்தா ஆர் அதர்வைஸ் இண்டிவிஜுவலா இருந்தா சோ 10 மெம்பர்ஸ் மினிமம் உங்களுக்கு வேணும். சோ இந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் கான்ஸ்டிட்யூன்சி வந்து கண்டிப்பா அங்க அவங்க எலெக்டடா இருக்கணும். ஹூ இஸ் எலெக்டட் அப்படிங்கிறப்போ நாமினேட் பண்றவங்க யார் வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வாரணாசியில போய் அவங்க நாமினேட் பண்ணலாம். அல்லது வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வயநாட்டிலே நாமினேட் பண்ணலாம். There's not a dispute here. But the professor should be, that mean professors mean that mean who has the elector of that constituency. On the constitution இப்போ ஒரு சூலூர் தொகுதி எடுத்தீங்க, இல்ல வாரணாசி வாராங்கல் எடுக்கிறீங்கன்னா, அந்த பார்ட்ல எலெக்ட் பண்ணக்கூடிய எலெக்டர் தான் ஒரு ப்ரொஃபஸரா இருக்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இத பத்தி சொல்றதா செக்ஷன் நம்பர் 33. அட் தி சேம் டைம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கான்ஸ்டிடியூஷன் ஹேவ் சம் எக்ஸெப்ஷன். எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும், ஒரு எக்ஸம்ஷனும் இருக்கும். சோ சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷன் 33 சப்கிளாஸ் 1 பொறுத்தவரைக்கும் சோ சிக்கிம பொறுத்தவரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு தி ப்ரொஃபசர்ஸ்ல சில சேஞ்சஸ் இருக்குங்க. தட் மீன் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். by at least 20 electors of the constituency as professor and 20 electors of the constituency as seconders. So முதல்ல அவர் எலக்டர் 20 பேர் வேணும். அடுத்து ஒரு 20 பேர் கண்டிச்சோ வேணும். செகண்டராஸ் உங்களுக்கு செகண்டரா வேணும். இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இப்ப நம்ம சொல்றோம் இந்த எலக்டர் வந்து அந்த கான்ஸ்டிட்யூன்சி சார்ந்தவரா இருக்குன்னு நம்ம சொல்றோம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு தி சிக்கிம் பொறுத்தவரைக்கும் அது அப்படி இல்ல. இட்ஸ் a reserved for that சிக்கிமி and also குட்டியா and also சங்காஸ் இந்த மாதிரி நிறைய அது ட்ரைபல்ஸ்க்கு நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு நாமினேட்டரா அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான். நாமினேட்டர் மட்டும் இல்லங்க, அந்த ப்ரொஃபஸரும் தட் மீன் எலக்டரும் அதுல இருந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதனால தான் இன் அடிஷனல் செக்ஷன் நம்பர் 33 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ ரெஃபர் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 3 செக்ஷன் ரெஃபர் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 33 அண்ட் 33(1) அண்ட் 33(1)A அப்படிங்கிறது தான். 33(1) பொறுத்தவரைக்கும் நீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ ஒரு ப்ரொஃபசர்ஸ்னா யாரு, ஒரு எலக்டர்னா யாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷன் நாமினேட் எப்படி பண்ணணும், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் எலக்டர் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபசர் அப்படிங்கிறது தான். நாமினி அப்படிங்கிறது தெளிவுபடுத்தினாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் நம்பர் 33 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏல என்ன சொல்றோம்னா வாட் இஸ் தி எக்ஸம்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சிக்கிம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தணும். அதே போல வாட் அபௌட் தி ஆர்டிகல் நம்பர் 33 பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளா அந்த பிக்சரேஷன் பார்க்க ரொம்ப தெளிவா இருக்குங்க. தட் மீன்ஸ் செக்ஷன் 33 presentation of that nomination paper and the requirement for a valid nomination. ஒரு வேலிட் நாமினேஷனுக்கு என்ன வேணும், அது எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு hours இருக்குங்க. எந்த ஹவர்ஸ்க்குள்ள பண்ணணும்னு சொல்லி இருக்கு. delivered to the returning officer. That means nomination should be delivered to the returning officer. So a nomination paper in the prescribed form by a candidate or a professor
between 11 AM to 3 PM on a notified day. எந்த நாட்கள் சொல்றாங்களோ அந்த நாள்ல இருந்து 11 மணியில இருந்து மதியம் 3 மணிக்குள்ள அந்த பேப்பர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கறத செக்ஷன் 33 எக்ஸ்பிளைன் பண்ணுது. செக்ஷன் 33(1) அப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு பார்த்தோம்னா, with respect to the relation between the nominee and also professor எக்ஸ்பிளைன் பண்றோம். 33(1) and subclause A என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது பாத்தீங்க அப்படின்னா, என்ன எக்ஸம்ஷன் இருக்கு, சிக்கிம்ஸ்க்கு என்ன ஃபேவரா இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்லையா? இப்ப தெளிவா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப 2 விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். சோ ப்ரொபோசர்ஸ் வந்து அவங்களுடைய சிக்னேச்சர்ஸ் ஃபவுண்ட் நாட் ஜென்யூனா இருந்தா ஏன் வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தலாம். எஸ், ஆர்டிகல் நம்பர் 36 ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ரெஃபர் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு இது நீங்க ஜென்யூன்னு சொல்ல முடியும், எப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியும்? நம்ம கேட்போம்ல, எப்படிங்க என்ன நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியும், எப்படிங்க என்ன ரிஜெக்ட் பண்ண முடியும்னு கேட்கிறோம்ல. The valid reason is that section 36 of the representative of people act, it provide that mean referring officer, நம்ம தெளிவுபடுத்திட்டோம் who are referring officer தெளிவுபடுத்திட்டோம். Referring officer shall not reject any nomination for a defect that is not substantial. இது சப்ஸ்டான்சியலா இல்லங்கிற ஒரு groundனால மட்டும் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாதுங்க. The one and only ground is that the candidate or professor found not genuine the signature of that affidavit. அந்த சிக்னேச்சருக்கு affidavit சிக்னேச்சர் வந்து ஒரு ஜென்யூனா இல்ல, அதை என்னன்னு படிக்கவே இல்லைங்க, அவர் கையெழுத்து போட சொன்னாரு போட்டேங்க, அவர் வெரிஃபிகேஷன் கேட்கும்போது ரெஃபரிங் ஆஃபீஸர் கேட்கும்போது ஆமாங்க நாமினேஷன் கையெழுத்து படிக்க சொன்னாரு நான் போட்டேங்க, அது ஏன் கையெழுத்து இல்லைங்க, 2 பக்கம் நான் போட்டேன், 3 பக்கம் நான் போடலைங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குங்க. It specifically section 36 of Representation of People Act clearly explain the signature of the candidate or professor found not genuine is a ground for the rejection. இந்த ஒரே ஒரு கிரவுண்ட்ல மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ண முடியும். அந்த கிரவுண்ட்ல தான் இப்ப சூரத் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. எஸ், இப்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன ஃபேக்ட் கண்டுபிடிச்சாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னொரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 3 வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அங்க ஒரு 5 வேட்பாளர்களை ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல 5 பேரை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்கும் போது அப்ளிகேஷனே நாமினேஷனே 4 தான் வந்திருந்தா ஏகமனதா 4 பேரையும் நீங்க எலெக்ட்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல அங்க ஒருத்தரை நாங்க சூஸ் பண்ண போறோம், ஆனா அங்க 4 நாமினேட் போட்டிருக்காங்க, ஆனா 3 வந்து நாங்க செக்ஷன் 36 ரிவீல் பண்ணி நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி டைமுக்குள்ள அந்த பேப்பரை ரீப்ரொடியூஸ் பண்ணல, ரெக்டிஃபை பண்ணல, டைம் வந்து பார் ஆயிருச்சு அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 53 சப்கிளாஸ் 3 ரூல் படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சோ அவங்க எலெக்ட் பண்ணதை டெக்ளேர் பண்ணிக்கலாம். சோ அதுதான் இன்னைக்கு இந்த சூரத்லயே நம்ம நடந்திருக்கு. எஸ், இது எம்பவர் த returning officer, that mean section 53 subclass 3 of that RBA Act, that mean Representation of the People Act. It empower the returning officer if number of such candidate is less than the number of seats to be filed, the RO shall forthwith உடனடியா declare all such candidate to be elected. ஒரே ஒரு இப்போ சூரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆளை எலெக்ட் பண்ணணும் இல்லையா? சோ இப்போ 4 பேர் நாமினேட் தாக்கல் பண்ணிருக்காங்க, 4 பேர் தாக்கல் பண்ணல, சைமல்டேனியஸ் ரீசனா வந்து சிக்னேச்சர் வந்து நாட் ஜென்யூனா இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரே ஒருத்தர் இருந்ததுனால அந்த டைம் ஸ்டூடெண்ட் டைம் முடிஞ்சு போனதுனால அதுக்குள்ள அவங்க திரும்ப பேப்பர் சப்மிட் பண்ணாதனால the time part அப்படிங்கிறதுனால so the RO declared he has elected that constituency of Surat அப்படிங்கிறது தான். சோ இப்ப தெளிவா நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஒரு விஷயங்கள் நியூஸ்ல நடக்குது அப்படின்னா இப்ப இதெல்லாம் சப்ஜெக்ட் வியூ தான். இப்ப நண்பரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு நியூஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இப்போ ஒரு ரெப்ரசன்ட் ஆக்ட்னா செக்ஷன் எல்லா செக்ஷனையும் படிக்கணுமா சார்? எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லைங்க. சைமல்டேனியஸ்லி இன்னைக்கு கரண்ட் ஃபேக்ட்ல சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேப்பரை கவனிச்சாலே போதும். இப்போ நிறைய போல் நிறைய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. அது ரிலேட்டடா என்ன, அப்ப இது ரிலேட்டடா ஒரு 10 இஷ்யூஸ் அண்ட் ஃபேக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுல மேக்ஸிமம் 2 or 3 கேட்க சான்சஸ் இருக்கு. வெரி சிம்பிள். இது மாதிரி சப்ஜெக்ட் நல்லா பொலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராபி, ஹிஸ்டாரிக்கல் சொல்லி என்சிஆர்டி சப்ஜெக்ட் நல்லா ரெஃபர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் நியூஸ் பேப்பர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் மென்டர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மென்டரோட நியூஸ் பேப்பரை நல்லா அனலிட்டிக்கல் பண்ணீங்கன்னா உங்க மெயின்ஸோட ரிட்டன் ரொம்ப கிறிஸ்டலா இருக்கும். சோ அதுக்கான வே தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லையா? சோ ஃபைண்டிங் இஸ் தட். தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ what is the issues and finding? இதுல தெளிவா புரிஞ்சிட்டீங்க. என்ன இஷ்யூ புரிஞ்சதா? கேக்குதா? நான் பேசுறது புரிஞ்சுக்க முடியுதா? யாராவது லைன்ல இருக்கீங்களா? ஒரு எஸ் ஆர் நோ சொல்லலாம், அல்லது ஒரு குட் ஈவினிங்கா சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம். சரி, பரவாயில்லைங்க. சோ என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடிவேல் சொன்ன ஸ்லாங் தான். குருநாதா அதுக்கு முடிவே இல்லையா சொன்ன மாதிரி, என்னங்க அண்ணா போஸ்ட் அவரால் எலெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு முடிவே இல்லையா? எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன் சொல்யூஷன்ஸ் இருக்கு, ரெமெடி இருக்கு. பட் எல்லாத்துக்கும் ஒரு
ப்ரொசீஜர் இருக்கு இல்ல. இந்த ஒரு முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்லுவார்ல, எதை எடுத்தோமா கவுத்தோமான்னு செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் எதிக்ஸ் இருக்கு, ஒரு ப்ரொசீஜரல் இருக்கு, ஒரு எக்ஸிகியூஷன் இருக்கு. எஸ் கண்டிப்பா. சோ அப்ப இந்த இஷ்யூஸ்க்கும் ஒரு ரெமெடிஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அழகா ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன். தட் மீன் இஷ்யூஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ். தி பொலிட்டிக்கல் பார்ட்டி தட் மீன் நேம்ட் காங்கிரஸ் அலெஜ்ட் தட் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அவர் கூட இருந்த அவரு நாமினேட் அவர எலெக்ட் அவர் வந்து ஒரு புரொபோசர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றாரு. அந்த புரொபோசர் வந்து கோயர்ஷன் வித் சம் அதர்ஸ். அது ஆப்போனன்ட்டா இருக்கலாம். இல்ல வந்து அவர ஒரு பழிவாங்கும் நோக்கத்துல வந்து அவங்க தப்பா சொல்லிட்டாங்க. So some coercion in that activity. So they approached the election commission seeking to settle the decision of the RO. அது எப்படிங்க ஒரு எலக்ஷனே நடத்தாம RO வாட்டுக்கு ஏகமானதா சொல்ல முடியும்? There is some coercion with respect to the professors. So they have not accept that the decision of the RO. That means the declare of the electors is not valid. So the election should be restarted in the regular process அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இஷ்யூஸாவே இருக்கு. But at the same time ஆர்டிகிள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிலிம்ஸ் கேட்கலாங்க. ஆர்டிகிள் 239 சப்கிளாஸ் பி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட். ஆர்டிகிள் 329 சப்கிளாஸ் பி வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ எலக்ஷன் ஷால் பி கால்ட் இன்டு கொஸ்டின் எக்ஸப்ட் பை அன் எலக்ஷன் பெட்டிஷன் பிஃபோர் த கன்சர்ன் ஹைகோர்ட். இங்க குஜராத் ஹைகோர்ட்ல வந்து ஒரு எலக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்ஓ வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து செட் அசைட் பண்ணுங்க. சோ சிக்னேச்சர் நாட் ஜென்யூன் அவர் வந்து ரெஃபர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது தப்பு அப்படிங்கிற நீங்க ஒரு பெட்டிஷனா எடுத்துட்டு போலாம். அப்படி எடுத்துட்டு போனா மட்டும் தான் சப்சிக்வென்ட்டா அந்த டெக்லர்ல கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎலக்ஷன் நடக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கான டைமும் இருக்கு. பட் அட் தி சேம் டைம் ஆர்ஓ டெசிஷன் வந்து ஃபைனலா இருந்து, அது வேலிடா இருந்து, கன்ஃபார்மா இருந்தா தி டெக்ளேர்ட் பை தி ஆர்ஓ இஸ் ஃபைனல் ஒன். அதுதான் ஃபைனலாவும் இருக்கும். அதோட ஃபைண்டிங்ஸும் அதுவா தான் இருக்கும். தட் மீன் ஜுடிஷியல் ரெமெடி அண்ட் எலக்ஷன் பெட்டிஷன் கேன் பி ஃபைல்ட் ஆன் த கிரவுண்ட் தட் தேர் இஸ் அன் இம்ப்ராப்பர் ரிஜெக்ஷன் ஆஃப் த நாமினேஷன் பேப்பர். நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு இம்ப்ராப்பர் ரிஜெக்ஷன் அதுல இருக்குங்க. அப்ப நம்ம என்ன ரீசன் பார்க்கிறோம்? தட் மீன் ஆர்டிகல் தட் மீன் செக்ஷன் 33ல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, என்ன ப்ராப்பரா இருக்கணும்னு பார்க்கறாங்க அப்படின்னா, தட் மீன் இந்த ப்ரொபோசலோட சிக்னேச்சர் மட்டும் தான் அந்த கிரவுண்ட்ல மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ண முடியும். மற்ற கிரவுண்ட்ல ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவங்களுடைய ப்ரொபோசலோட சிக்னேச்சர் நாட் ஜென்யூன் அப்படின்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டில ஏதாவது இம்ப்ராப்பர் இருந்தா, சோ அந்த ஃபைண்டிங்ல மட்டும் தான் ஜுடிஷியல் ரெமெடி கொடுக்க முடியுமே ஒழிய, ஆர் அதர்வைஸ் த டெசிஷன் ஷுட் பி கன்ஃபார்ம்ட். சோ அதனால தான் இன்னைக்கு சொல்றோம். தட் மீன் முகேஷ் தலால் வந்து ஹஸ் பீன் எலெக்டட். சோ தட் மீன் அன்அப்போஸ்ட் எலெக்ஷன்ல அவர் எலெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா எலெக்ஷனே இல்லாம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா the final finding is that what about the uncontested election or unopposed election? Uncontested unopposed election என்னங்க? If any one candidate is contesting in a constituency, election commission should be declared elected immediately after the deadline of the withdrawal of the candidate, and the poll is not necessary in that case. It is an uncontested election. ஆமாங்க, ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாருங்க. என்ன சொல்றாங்க, டெட்லைன் ஃபார் வித்ட்ரால் ஆஃப் த கேண்டிடேட் வந்து டைம் முடிஞ்சு போச்சுங்க. ஆஃப்டர் தி டெட்லைன் ஃபார் வித்ட்ரால் ஆஃப் த கேண்டிடேட் வந்து டைம் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. சோ போல் இஸ் நாட் நெசசரி இன் தட் கேஸ். அதுக்கு ஒரு எலெக்ஷன் அவசியம் இல்ல. தட் மேபி இட்ஸ் டெக்ளர்ட் அஸ் தட் விக்டரி அப்படிங்கிறது தான். நான் மறுபடியும் மன்னிக்கணும், அதை விக்டரின்னு சொல்லக்கூடாது. அவர் எலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். சோ ஐ ஹோப் தட் யூ கேன் பெட்டரா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ யாராவது சில பேர் பேசுனா பேசலாம். கேக்குதுங்களா? தட் இஸ் ஓவர். சார் ஏதாவது இன்டராக்ட் பண்ணனா பண்ணலாம். புரிஞ்சதா? என்ன நியூஸ் எப்படி எலாபரேட் பண்ணியிருக்கேங்கிறது புரிஞ்சதா? சார் ப்ளீஸ். சரி பரவாயில்லங்க. நீங்க சாட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் 20ஸ் கிட் இல்ல 90ஸ் கிட் தான். உங்க அப்டேட் நான் அப்டேட் ஆகி வரல. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். சோ இது நாளைக்கு கொஞ்சம் இதோட கொஞ்சம் சீக்கிரமே கரெக்ட்டா இது பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால சிஸ்டம்ஸ் கொஞ்சம் புது அப்டேஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ரியலி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அண்ட் த டைம் காஸ்ட் ஃபார் தட் கன்வீனியன்ஸ் ஆல்சோ. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஒன்ஸ் அகைன். சோ யுபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்றது சோ ரொம்ப கடினமா இருந்தா கூட தொடர் முயற்சியினால, ஒரு தெளிவான புரிதல்னாலயும், ஒரு டீட்டெயிலான அனலைசிஸ்னாலயும், ஒரு நல்ல மென்டர் சப்போர்ட்னாலயும் நிச்சயம் சில கனவுகளும், நம் நினைவுகளும் நிஜமாகுங்க. சோ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி வரும். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். குட் டே டு எவரிஒன். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நாளை சீக்கிரம் வந்துடுறேன் மேம். தேங்க் யூ.